எங்கள் விஜய் அண்ணா வருவார், எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு எல்லாம் ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், ஒரு தப்பு பண்ணானா அவன் பயப்படணும். திருட்டு நடக்குது, பாலியல் வன்புறுத்தல் நடக்குது, கொலை நடக்குது. அது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஊரில் எடுத்துக்கிட்டால் ஒரு ஹிண்ட்டாக நிறைய விஷயங்கள் வருது. எல்லா படையும் போட்டால் போதாது, செயல்படுதான்னு பார்க்கணும். இப்போ பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 717 கடை அந்த மதுபான கடையை வந்து இது பண்ணதான் போட்டு இல்லை. எனக்கு தெரிஞ்சு எதுவும் வரல. இவங்களோட வர்ச்சுவல் ஆர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஃபேன்ஸ் ஆகட்டும், இல்லை தொண்டர்கள் ஆகட்டும், ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரொம்ப ஹைப் ஏற்றுறாங்க ப்ரோ. விஜய் வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு, விஜய் வந்து கோட் சூட் போட்டிருக்காரு, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அங்கே தேவையில்லை ப்ரோ. அது நார்மலாக எல்லா மனுஷங்களும் இப்போ ஒரு கொளுத்து வேலைக்கு போகிறவங்கள கூட சாப்பாடு அவங்கள தான் எடுத்து போய் சாப்பிட்றாங்க. அது தேவையான விஷயமே கிடையாது. எங்களுக்கு தேவை என்னென்னா அவர் ஆளுமை திறன் எப்படி, அவர் எந்தளவு வந்து தமிழ்நாட்டை நல்லா நிர்வகிக்கிறாரு. நீங்கள் இப்போ இந்த வீடியோ போகிறீங்கன்னு வச்சுங்களா, இந்த வீடியோக்கில் போய் நீங்களே பாருங்களா. நம்ம நார்மலாக வந்து ஒரு நம்மளோட கருத்து சொல்கிறோன்னா அந்த கருத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எங்களோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி ஒய்ஃபு எல்லாரும் யாரும் இப்போ செத்து போன ஆயா கூட இருக்கட்டுமே, அவங்களும் தோண்டி எடுத்து வந்து திட்டுறாங்க. மீடியா பார்த்து பேச மாட்டாரு முதலமைச்சர். ஏன் முதலமைச்சர் மீடியா பார்த்து ஒன்று பேச மாட்டாரு? பேசுறதுனால இப்போ என்ன ஆயிரும் போகுது? மக்கள் தெரியும்ல என்ன அவர் என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு தெரியும்ல. அவர் இன்னைய வரைக்கும் மீடியா பார்த்து அவர் இன்னைய வரைக்கும் அவர் பேசவே இல்லை.